நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இலங்கை தமிழர்கள் பிரச்சினைக்கு 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்துவது தீர்வாகுமா, 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்த முடியுமா என்பது போன்ற கேள்விகள் குறித்து விவாதித்து வருகின்றோம். நம்முடைய அரங்கத்தில் சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஸ்கைப் மூலமாக சுவிட்சர்லாந்திலிருந்து லதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரிடம் பேசுவோம். லதன், ராகவன் அவர்கள் பேசியதை கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். தற்போது தமிழர்கள் வாழக்கூடிய இந்த சூழலிலிருந்து மேம்படக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அதன் பிறகு முழுமையான நம்முடைய கோரிக்கைகளை முழுமையாக வைத்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தையும் கூட அவர் முன்வைக்கின்றார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இது இந்தியா மேதாவித்துவத்தால் உண்டாக்கப்பட்ட ஒரு அஜெண்டா. அப்போ அந்த அஜெண்டா செட்டிங்கை இவியல் கட்டாயம் சரியா தான் கதைச்சி தமிழர்களுக்கு பிச்சை போடுற மாதிரி தான் பார்ப்பேன். ஆனால் ரெண்டு விஷயத்தை முக்கியமாக கவனிக்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன் தமிழர்கள் இதை நிராகரிப்பார்கள் என்று பார்த்தீங்கள் என்றால், இன்றைக்கு நாங்கள் இன அழிப்பை தாண்டி இது சர்வதேச மயப்படுத்தப்பட்டிருக்கிறது ஈழத்து பிரச்சனை. ஸோ நாங்கள் இந்த கட்டத்திலிருந்து தான் 13வது சட்டத்திற்கு இன்றைக்கு தேவையா இல்லையான்னு பார்க்கணுமே ஒழிய, நாங்கள் தமிழர்களுக்கு ஒரு பிச்சை போட்டுட்டோம், இது இப்படி என்றாலும் கிடந்த வாழ்வாதாரத்தை நிலை கொள்ளுங்கோ என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு மார்ச் மாதம் நடக்க போற மனித உரிமை கூட்டத்தில் இலங்கை சம்பவத்தை மனித உரிமை மீறல்கள், இன அழிப்பை பற்றிய கதைகள் விவாதத்துக்கு பெற போகுது. இதற்கிடையில் ஒரு பொம்மை அரசை உண்டாக்கி எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத ஒரு ஆட்சி ஒன்றை வடக்கிலையும் கிழக்கிலையும் உண்டாக்கி இது வெளிநாடுகளுக்கு ஒரு முகத்துடைப்பான ஒரு பதிலாக இருக்குமே ஒழிய எங்கட மக்களுக்கு கிடைக்கிற நிரந்தர தீர்வு இல்லை. இதை முடக்கத்தான் இந்தியாவில் உள்ள பெரிய மேலாதி வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் இதை முடக்கி இனப்படுகொலை நடந்ததை மறுத்து தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வருவதற்கான ஒரு சதியே இது ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் வரலாற்றை பார்க்க வேண்டும். நாங்கள் பிரிந்து போகணும் என்று ஒரு காலமும் கேட்கவே இல்லை. பழைய காலத்தில் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒற்றை ஆட்சிக்குள் ஒரு தீர்வை கேட்டு 60-70 ஆண்டுகளாக ஏமாற்றப்பட்ட ஒரு இனமாக இன்றைக்கு ஒரு இன அழிப்பை தாண்டி நிற்கின்றோம். இதை பிச்சை இன செத்த வீடு நடந்து ஒன்று கேட்க நாங்கள் பிரச்சனை இல்லை, இன்றைக்கு சாப்பாடு கிடைச்சிட்டு போய் சாப்பிடலாம். நிச்சயமாக லதன், உங்களிடம் தொடர்ந்து பேசுகின்றோம். லதன் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கின்றது. அதற்கு முன்னர் உங்களுடைய கருத்தை கேட்டு பெறுவதற்கு முன்னர் மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான போது 1987ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அப்போது தமிழர்கள் மத்தியில் தமிழர்களுடைய மிக முக்கியமான பிரதிநிதிகளாக இருந்த விடுதலை புலிகளினுடைய தலைவர் பிரபாகரன் இந்த குறிப்பிட்ட ஒப்பந்தம் குறித்து தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்ப்போம். நமது சக்திக்கு அப்பாற்பட்டது போல இந்த திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் விளைவுகள் நமக்கு சாதகமாக அமையுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திடீரென மிகவும் அவசரமாக நமது மக்களையோ நமது மக்களின் பிரதிநிதிகளாகிய உண்மையோ கலந்து ஆலோசிக்காமல் இந்தியாவும் இலங்கையும் செய்து கொண்ட ஒப்பந்தம் இப்பொழுது அவசரமாக அமலாக்கப்பட்டு வருகின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் தில்லி செல்லும் வரை இந்த ஒப்பந்தம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் பதவி ஏற்க மாட்டேன். அவையோட ஐடியா இருந்தது பிரபாகரன் முதலமைச்சர். பிரபாகரன் முதலமைச்சராக மாட்டார் என்றாலே என்ன அர்த்தம்? வெளியுலகத்தை பிரிட்டிஷ் பார்த்து கொண்டு போயிடும். அப்ப என்ன சொல்ல போறோம்? இந்திய இலங்கை உடன்பாடை நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஏன்னா அதுல எங்களுக்கு எந்தவித எங்களுடைய அனுமதியை பெற்று அந்த உடன்பாடு நடக்க இல்லை. பிரபாகரன் அவர்கள் தெரிவித்த அந்த கருத்தை பார்த்தோம். ராமையா, உங்களிடம் இந்த கேள்வி. அதற்கு முன்னர் உங்களுடைய கருத்தில் அவர் இந்த மார்ச்சில் யூஎன்ஹெச்ஆர்சி ரெசல்யூஷன் வர்றதை பற்றிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த ரெசல்யூஷன் இதுவரைக்கும் யூஎன்ஹெச்ஆர்சி ரெசல்யூஷன் அமெரிக்கா மூட் ரெசல்யூஷன். அது இப்போ இந்த ஆட்சி மாற்றத்துக்கு பல செய்தி பேப்பர்லலாம் பார்க்கும்பொழுது அமெரிக்காவும் கூட ஒரு காரணம், இந்தியா ஒரு காரணம்னு பத்திரிகையில் செய்திகள் வருது. இப்போ மார்ச்சில் நடக்கிற யூஎன்ஹெச்ஆர்சியில் யூஎஸ் ஸ்பான்சர் பண்ணுமா அந்த ரெசல்யூஷன் திருப்பி கொண்டு வருவாங்களா, இல்லாட்டி அதை டைல்யூட் பண்ணி தான் கொண்டு வருவாங்க? ஏன்னா அவங்க தான் காரணம் சொன்னால் இந்த ஆட்சி மாற்றம் திருப்பி இலங்கைக்கு எதிராக கொண்டு வருவாங்களான்னு தெரியாது.
அது ஒரு விஷயம் இருக்குது. அவர் யூஎன்ஹெச்ஆர்சி ரெசல்யூஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். வருமானு பார்க்கலாம். முதல்ல உங்களை பொறுத்தவரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த ஆட்சி மாற்றத்திற்கு அமெரிக்கா பின்புலமாக செயல்பட்டிருக்கும் என்று கருதுகிறீர்கள்? எனக்கு தெரியாது. ஆனால் பத்திரிகை செய்தியை வச்சு தான் நான் சொல்கிறேன். அமெரிக்கா இந்தியாவுடைய நம்முடைய ராலாம் காரணம்னு பல பத்திரிகைகள், இலங்கையில் இருக்கிற பத்திரிகைகளும் அதை பற்றி எழுதினார்கள். இந்தியாவிலையும் பல பத்திரிகைகள் அதை எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அந்த ரகசியம் இருந்தாலும் கூட அது வெளியில் வரப்போவதில்லை. ஏசியங்களாகத்தான் ஒருமே தவிர அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. எந்த அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் யூஎன்ஹெச்ஆர்சி அவர் நம்பினாருன்னு சொன்னால் ஐ ஹேவ் மை ஓன் டவுட். இந்த வாட்டி அதை கொண்டு வருவாங்களா? நீங்கள் இந்த சந்தேகத்தை எழுப்புவதன் அடிப்படையில் தான் அந்த கேள்வியை ஒரு நிமிஷம். அவங்களுக்கு அமெரிக்கா கூட ராஜபக்ஷவை அந்த அரசாங்கத்தையோ அவரையோ கொண்டு போய் நிற்கணும், உலக அரங்கில் ஒரு குற்றவாளியா நிற்கணுங்கிறதோட வேற அஜெண்டாலாம் இருந்திருக்கலாம். அவங்க இப்போ அதை செய்வாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக. அதற்கு முன்னர் உங்களிடம் அதற்கான பதிலை கேட்டு பெறுவதற்கு முன்னர் லண்டனில் இருந்து குருபரன் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். குருபரனை பொறுத்தவரை லத்தனை போல் ஈழத்தமிழர்களுக்காக பல்வேறு விஷயங்களை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு நபர். குருபரன் வணக்கம். நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? 13வது சட்ட திருத்தம் அமல்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது? இந்த 13வது சட்ட திருத்தத்தை இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள்? இல்ல, அதுல நாங்கள் தெளிவா இருக்கணும். அது ரணில் விக்ரமசிங்கவா இருக்கலாம் அல்லது மஹிந்த ராஜபக்சவா இருக்கலாம். 13வது திருத்தம், அந்த 13வது திருத்தம் உள்ளடங்கி இருக்கக்கூடிய 1978 அரசியலமைப்பு, அந்த அரசியலமைப்பு விளந்திருக்கக்கூடிய ஒற்றையாட்சி, அதாவது யூனிட்டரி ஸ்டேட், யுனைடெட் ஸ்டேட்ன்றதுக்கும் யூனிட்டரி ஸ்டேட்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒற்றையாட்சி என்பது மத்தியில அதிகாரங்களை குவிக்கக்கூடிய ஒரு அரசாங்க முறைமை. அந்த வரையறைக்குள்ள, அதாவது ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்திலும் சரி, இந்திய தொலைக்காட்சி ஒன்றுக்கு ஆங்கில தொலைக்காட்சி கொண்டு அழைத்த பேட்டியிலும் சரி, மிக தெளிவாக சொல்லி இருக்கக்கூடியது ஒற்றையாட்சி வரையறைக்குள் தான் தீர்வு. 13வது திருத்தத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதன் மூலம், முழுமையாக நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக அவருடைய தீர்வு என்று அவர் சொல்லியிருக்கின்றார். இதிலே நாங்கள் ஒன்றை தெளிவாக கவனிக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட இந்த விடயத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு நல்வல் போக்கை கடைபிடித்து வருகின்றதா என மிக தெளிவாக வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன விஷயம், நாங்கள் 13ஆம் திருத்தத்தை இந்த தீர்வுக்கான அடிப்படையாக கருதவில்லை, அரசியல் தீர்வுக்கான அடிப்படையாக கருதவில்லை. ஒற்றையாட்சி அமைப்புக்குள் இருக்கக்கூடிய இந்த 13ஆவது திருத்தமானது ஆளுநருக்கு கூடுதலான அதிகாரங்களை வழங்குகின்றது, மாகாண சபைகளுக்கு நிலைத்தகு சட்டக அதிகாரங்களை வழங்கவில்லை. மத்திய அரசாங்கம், மத்திய பாராளுமன்றம் அந்த அதிகாரங்களில் எந்த அதிகாரத்திலும் தலையிடக்கூடிய ஒரு நிலைப்பாடுதான் இருக்கின்றது. ஆகவே 13ஆம் திருத்தத்தை நாங்கள் ஏற்கவில்லை என்பது, இது தனியே விடுதலை புலிகளோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்று எடுத்த நிலைப்பாடு மாத்திரமல்ல. இந்திய இலங்கை ஒப்பந்தம் விவாதிக்கப்பட்ட பொழுது 13ஆம் திருத்தத்தின் உட்கடக்கை, அதனுடைய உள்ளடக்கம் விவாதிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது தமிழர் விடுதலை கூட்டணியுடைய தலைவராக இருந்த அமிர்தலிங்கம், சிவசிதம்பரம் மற்றும் திரு சம்பந்தன் அவர்களும் எடுத்த நிலைப்பாடு. நிச்சயமாக குருபரன் எங்களுடன் தொலைபேசி வாயிலாக இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. குருபரன் தெரிவித்த கருத்துக்களையும் பார்த்தோம். அதற்கு முன்னர் ரணில் விக்ரமசிங்கே இந்த அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்னர் நடைபெற்ற முக்கிய சம்பவங்களை உள்ளடக்கிய ஒரு செய்தி தொகுப்பு இருக்கின்றது, அதை பார்த்து விடலாம். இலங்கையில் மைத்ரிபால சிறிசேனா தலைமையில் புதிய அரசு ஆட்சி பொறுப்பேற்ற பின் முதன்முறையாக இந்தியா வந்த அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீரா பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். அப்போது இலங்கைக்கு வருமாறு அவர் மோடிக்கு அழைப்பு விடுத்ததாகவும், தமிழக மீனவர்கள் பிரச்சினை குறித்து மோடி அவரிடம் பேசியதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக அவர் டெல்லி வந்ததும் முதலில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இரண்டு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இலங்கை அதிபர் தேர்தலின் முடிவுகளை தீர்மானித்ததில் இந்திய உளவு அமைப்பான ராவுக்கும் தொடர்பு இருப்பதாகவும், இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் முன்னாள் அதிபர் ராஜபக்சே ரா அமைப்பின் முக்கிய அதிகாரிகளை இலங்கையை விட்டு வெளியேறச் செய்ததாகவும் இலங்கை பத்திரிகை ஒன்றில் செய்தி வெளியாகியிருந்தது. இதுகுறித்து சமரவீராவிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அதை முற்றிலும் மறுத்தார். இலங்கையின் வெளியுறவுத்துறை அமைச்சரின் இந்திய பயணத்தை தொடர்ந்து
புதிய அரசு அமைந்து பின்பு நேற்று முதல் முறையாக இலங்கை நாடாளுமன்றம் கூடியது. நாடாளுமன்றத்தில் பேசிய அந்நாட்டின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இந்தியாவின் நெடுங்கால வலியுறுத்தலுக்கான 13வது சட்ட திருத்தம் அமல்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பனிமலர், நியூஸ் 7 தமிழ், சென்னை. இந்த செய்தியை பார்த்தோம். எழிலன், உங்களிடம் இந்த கேள்வி, இந்த செய்தி தொகுப்பிலிருந்து கூட உங்களிடம் இந்த கேள்வி முன்வைக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ 2 விஷயம் பார்க்கலாம். ஒன்று, இண்டோல் அக்கார்ட் ஆஃப் 1987 பல சாராம்சங்கள் இருக்கு. நான் ரணில் ரொம்ப தெளிவாக 13th amendment மட்டுமே ஐசோலேட் பண்ணி சொல்றாரு. ஏன்னா இண்டோல் அக்கார்டில் முக்கியமான சாராம்சம் பார்த்தீங்கன்னா, தமிழர்களை தனி இனத்தை சார்ந்தவர்கள், தனி இனம், வடகிழக்கு மாநிலத்தில் பூர்வீக தமிழர்கள் ரெகக்னைஸ் பண்ண அங்கீகரிக்கணும். 2வது, சென்னலுக்கு நிகரான ஆட்சி மொழியாக தமிழையும் ஆங்கிலத்தையும் நிர்ணயிக்கணும். இது இண்டோல் அக்கார்ட். ஆனால் ரணில் சொல்றது 13th amendment மட்டும் நிறைவேற்ற மாதிரி மட்டுமே பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, ஏன் இண்டோல் அக்கார்ட் சொன்னா அதோட அனெக்ஷரில் ட்ரிகோனமலையோட ஆப்ரேஷன்ஸ் முழுமையாக இந்தியாவோட கண்ட்ரோலில் இருக்கணும்னு இந்தியாவோட அக்ரிமெண்ட். அதாவது எந்த வகையான ஒரு ஃபாரின் ப்ராட்காஸ்டிங் இன்ஃபர்மேஷனை வைக்கக்கூடாது, எனி வகையான மிலிட்டரி எக்ஸ்பான்ஷன் பேஸும் வைக்கக்கூடாதுன்னு அந்த இண்டோல் அக்கார்டில் இருக்கு. அப்பனா இண்டோல் அக்கார்ட் இந்தியன் இன்ட்ரெஸ்ட்காக வைக்கிற வேண்டிய விஷயமே தவிர தமிழர்களோட வாழ்வு முறைகள் பற்றி பேசுகிற விஷயங்கள் எந்த சாரமம்சமும் பற்றியும் இண்டோல் 13th amendment வரக்கூடாத சூழல் எதுவும் இல்லை. ஸோ 13th amendment வந்தால் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொன்னால் அது 0 ஸ்டெப் தான். ஆனால் அப்பியர்ஸ் டு பி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக மட்டுமே இருக்க முடியும் தான் என்னோட கருத்து. 2வது விஷயம், ஐயா சொன்னாங்க இங்கே ஸ்டேட்டில் கூட அவ்வளோ பவர்ஸ் இந்தியாவுக்கு கம்பேர் பண்ணும்போது குவாசி ஃபெடரல்னு, அதோட மோசமான செட்டப். அங்கே எங்கேயாவது ஸ்டேட் மினிஸ்டர் ஒரு ஃபினான்ஸ் அலாட்மெண்ட் பண்ணலாம். போலீஸ் பவர்ஸ் இருக்கு, லேண்ட் பவர்ஸ் இருக்கு. அங்கே போலீஸ் பவர்ஸும் கிடையாது, லேண்ட் பவர்ஸும் கிடையாது. ஜஸ்ட் ஸ்டாம்பேட் ஆன ப்ரொவிஷனல் கவுன்சில்ஸ்க்கு எப்படி ஒரு தமிழருக்கு வாழ்வுரிமை மாற்றத்துக்கான நடைமுறைகள் நடக்க சாத்தியப்படும் எனக்கு தெரியல. 3வது விஷயம், பொலிட்டிக்கல் சொல்யூஷன் சொல்கிறோம். அங்கே இருக்கிற தமிழர்கள் என்ன வகையான பொலிட்டிக்கல் சொல்யூஷன்? இப்போ உலக அரங்கில் பார்த்தீங்கன்னா சர்வதேச போர் குற்றவாளி வந்திருக்கு, UNHRCயில் எதுவும் நடக்காதுன்னு இவர் சொல்கிறாரு. பட் குமான்னு கேட்குறேன், அது பெரிய கேள்வி. இப்போ ஒரு மொராலிட்டி இருக்கு. யூஎஸ்க்கு ஒரு மொராலிட்டி கொஸ்டின், ஒரு 3 ரெசல்யூஷன் வந்திருக்கு. ஒரு மொராலிட்டி கொஸ்டின்ஸ்க்கு வேர்ல்ட் சினாரியோல இங்கே ஒரு இன்டர்நேஷனல் வார் கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்காக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நமக்கு வேண்டியது அது மட்டும் இல்லை, ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷனுக்காக என்னென்ன விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா, உண்மையிலே டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் அக்செப்ட் பண்ணுற இந்த டேபிளாக இருந்தால் நம்மளோட தமிழ்நாடு அசம்பிளி ரெசல்யூஷனாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற சூழல். இங்கே இருக்க அதே ஃபெடரல் சொல்யூஷன் தான் ஒரு டிபேட்டாக வைக்கிறேன். தமிழ்நாடு அசம்பிளி பாஸ் பண்ண ரெசல்யூஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த விதத்திலையும் ஏன் கன்சிடர் பண்ணாமல் இங்கே இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. அப்புறம் தமிழ்நாடு அசம்பிளி ரெசல்யூஷன் என்ன? 1, போர்க்குற்ற விசாரணை வரணும், சர்வதேச போர்க்குற்ற விசாரணை, அது வந்தாச்சு. பிறகு மக்களுக்கு நிரந்தர தீர்வுக்கான ஒரு பொலிட்டிக்கல் ரெஃபரண்டம் நடத்தணும் சொல்லியிருக்கு. ஸ்காட்லாண்டில் இருக்கிற ரெஃபரண்டம் நம்ம அக்செப்ட் பண்றோம், சுதானில் இருக்கிற ரெஃபரண்டம் அக்செப்ட் பண்றோம். ஏன் இங்க மட்டும் அக்செப்ட் பண்றதுக்கான இங்க இன்டெலிஜென்ஸா ஒத்துக்க மாட்டேங்குது நான் ஆர்குமெண்ட் வைக்கிறேன். அதற்கான கேள்வியை நான் ராகவன் ஐயாவிடம் கேட்டு பெறுவதற்கு முன்னர் உங்களிடம் இந்த முக்கியமான கேள்வி முன்வைக்க வேண்டியது வருகிறது. மார்ச் மாதத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அமெரிக்கா எதிர்கொள்ள இருக்கின்றது என்று கூட சொல்லலாம். ஐநாவினுடைய மனித உரிமை ஆணையத்தில் இப்போது இலங்கைக்கு எதிராக அல்லது ஆதரவாக எது போன்றது ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ராகவன் அவர்கள் அந்த கேள்வியை எழுப்பினாங்க. நான் சொல்லுவேன், கட்டாயமாக சாங்ஷன்ஸ் வராது, அதை புஷ் பண்ண மாட்டாங்க என்று சொல்வேன், அரசியல் ரீதியாக. ஆகவே இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் அமெரிக்கா இருந்ததாக நாம் கருதலாமா? இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் பின்புலமாக அமெரிக்கா இருந்ததாக அந்த நடவடிக்கையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். என்டையர்லி அதுதான் விஷயம். ஆட்சி மாற்றம் நடந்து விட்டது. ரணில் விக்ரமசிங்க கொள்கை என்ன, அவங்க அரசோட கொள்கை என்ன தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. we will engage with the UN but we will conduct our own domestic inquiry. இதுதான் இந்திய அரசும் சப்போர்ட் பண்ணோம், முன்னாலே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கட்டாயமாக நரேந்திர மோடி அவர்கள் கவர்மெண்ட் will support this. அதை தவிர அமெரிக்கா வேறு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் அந்த நிலைமை தான் எடுப்பாங்க. ஏன் மாற்றம் நடந்தால் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. இப்போ உடனே ராஜபக்சே இவங்களை இன்டர்நேஷ்னலைஸ் பண்ணலான்னு சொன்னால் அங்கே வேறு மாதிரி பாதிக்கும். பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் நடக்க போகிறது, ஏப்ரலில் நடக்கும்னு சொல்கிறாங்க சில பேர். இதில் 2வது விஷயம் இது அதாவது அவர் சொன்னார், அப்போ சம்பந்தம் சொன்னார்னு, எல்டிடி பொசிஷனுக்கும் பழைய முன்னால் இருக்கக்கூடிய டியூஎல்எஃப் பொசிஷன், இன்றைக்கு டிஎன்ஏ பொசிஷனுக்கும் ஒரு கிளியர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிரபாகரன் என்ன சொன்னாலும் அவங்க they did not compromise. அதாவது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் we will not participate சொன்னாங்க. அதுதான் அவங்களோட நடைமுறை கொள்கை. ஆனால் இவங்க ப்ரொவின்ஷியல் கவுன்சில் எலெக்ஷனில் ஏன் கண்டெஸ்ட் பண்ணாங்கப்போ? ஏன்னா அதாவது ரியலிஸ்டிக்காக பார்த்து ஒரு மெச்சூராக பார்க்குறாங்க சம்பந்தம். அவங்களாம்
பிரபாகரன் அப்படி பார்க்கல, அதனால தான் அது தோல்வி அடைந்துட்டு எல்லாம் போயிடுது இது பண்ணி. அதாவது கெயின்ஸ் ஒரு மெச்சூராக பார்த்து அரசியல் ரீதியாக பார்த்துருந்தால் வேறு மாதிரி போயிருக்கலாம், இன்னும் கிடச்சிருக்கும். ஆனால் இவங்க வந்து தே ஆர் ஸ்டார்டிங் ஆல் ஓவர் அகெயின். இப்போது 3வது விஷயம், நம்ம நண்பருக்கு நான் வந்து ஒரு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வெளிநாட்டு கொள்கை, ஃபாரின் பாலிசி, கான்ஸ்டியூஷனில் யாருடைய பொறுப்பு? இந்த லிஸ்ட் யூனியன் லிஸ்ட்டில் தானே இருக்குது. தமிழ்நாடு அசம்பிளி cannot override பார்லிமெண்ட். எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட இது. ஆனால் டீஸ் அக்ரிமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண மம்தா பானர்ஜி கன்சல்ட் பண்ணாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிசிஷன் எடுக்க மாட்டேங்குது. அப்போ அதுக்கு என்ன क्वेश्चन நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க? கன்சல்ட் பண்றாங்க. அப்புறம் இதுக்கு மட்டும் ஏன் கன்சல்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஆன்சர் வரணும்ல உங்க வாயில. இது குழந்தை தெரிஞ்ச விஷயம் தானே இதுவும். மம்தா பானர்ஜிக்கு ஒரு அப்ரோச் ஆப்ரோச்சா, தமிழ்நாட்டுக்கு ஒரு அப்ரோச் இருக்கு. நிச்சயமாக இது கேள்வி அது கிடையாது. தமிழகத்தினுடைய சட்டப்பேரவை நிறைவேற்றி இருக்க இந்த தீர்மானத்தை எவ்வாறு தமிழக பாரதிய ஜனதா பார்க்க இருக்கின்றது என்ற கேள்வியும் இருக்கின்றது. அந்த கேள்வி உங்களிடம் நான் முன்வைக்கின்றேன். அதற்கு முன்னர் ஒரு சிறிய